ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட்டுறவுத்துறையிலருந்து உங்களுக்கு இஃப்கோல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நீங்க வீட்லயே வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் மோட் எக்ஸாம் தான் உங்களுக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 35,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இருக்கும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க ஓப்பன் என்வைரன்மென்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்க வீட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர், லேப்டாப் வந்து வச்சிருக்கணும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அத வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எங்க நடக்கும்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை லொகேஷன் வந்து இருக்கு. நீங்க சென்னையில போய் சென்டர்ல தான் போய் நீங்க எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா, சென்னையில வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த டெஸ்ட்டோட சென்டர் வந்து 2 சென்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டா வந்து பார்த்தோன்னா, நமக்கு சென்னையில தான் வந்து போடுவாங்க. ஸோ 2வதா ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு நீங்க பக்கமா இருக்கிற மாரி சென்டர் ஒண்ணு குடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. மெடிக்கலுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 31 ஜூலைக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் டூ அப்ளை ஆன்லைன் சொல்லி இங்க ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். 31 ஜூலை வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இஃப்கோல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்பரேட்டிவ் லிமிடெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. போஸ்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எனிவேர் இன் இண்டியா தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல கூட போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு இந்தியாக்குள்ள உங்களுக்கு எங்க வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இதோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்க இருக்கோ, அங்க தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. கிராஜுவேட் இன்ஜினியர் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனா நீங்க ஃபுல் டைம்ல வந்து இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க, நீங்க கெமிக்கலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா வந்து சிவில் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதில வந்து நீங்க ஜெனரல் ஓபிசியா இருந்தா 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க அந்த பிஇ, பிடெக்ல வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க பாஸ்ட் அவுட் குடுத்துருக்காங்க பாருங்க. 2021க்கு ஆஃப்டர் தான் குடுத்துருக்காங்க. 2021க்கு அப்புறம் வந்து நீங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டிகிரிய அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகஸ்ட் 2024ல வந்து உங்களுக்கு வந்துரும் அப்படின்னா, நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு அதிகபட்சமா வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். 1 இயர் உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். ஏன்னா, இது அப்ரண்டிஸ் டைப்ல வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும். ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் 35,000 பெர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு விருப்பமும், தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 31 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.